எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் குடிநீர் மற்றும் உணவுக்காக பவானிசாகர் அணை பகுதியில் காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்க கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். இதற்காக வனத்துறை சார்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, விவரங்கள்? வணக்கம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதி 1411 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகும். இந்த புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக புலிகள் காப்பக வனப்பகுதி அமைந்துள்ள பகுதிகளில் மழை பெய்யவில்லை. இதன் காரணமாக வனப்பகுதியில் இருந்த நீரோடைகள், பள்ளங்கள் மற்றும் வனக்குட்டைகளில் இருந்த தண்ணீர் முழுவதும் வற்றியுள்ளது. மேலும் வனப்பகுதியில் உள்ள மரம், செடி கொடிகளும் காய்ந்து விட்டன. இதன் காரணமாக யானை உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் வறட்சி காரணமாக யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி அருகாமையில் உள்ள கிராமங்களில் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி அமைந்துள்ள பவானிசாகர் வனப்பகுதியிலிருந்து இன்று காலை வெளியேறிய 3 காட்டு யானைகள் அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி அமைந்துள்ள பகுதியில் நடமாடின. 3 காட்டு யானைகளும் தண்ணீர் குடிப்பதற்காக பவானிசாகர் அணை பகுதிக்கு வந்தன. அப்போது அப்பகுதியில் புளிய மரங்களின் அடியில் புளியம்பழங்களை யானைகள் தும்பிக்கையால் சாப்பிட்டன. காட்டு யானைகள் காலையிலேயே நடமாடுவதை கண்ட பவானிசாகர் அணையில் பணிபுரியும் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மிகுந்த அச்சமடைந்தனர். இது குறித்து உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். 3 காட்டு யானைகள் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டியுள்ள நிலங்களில் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்து வனத்துறையினர் கூறும்போது, அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளதால் கால்நடை மேய்ச்சலில் ஈடுபடுவோரும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் தண்ணீர் தேடி வெளியேறும் காட்டு யானைகளை கண்காணித்து வருவதாகவும் சில பகுதிகளில் செயற்கையாக தொட்டிகள் அமைத்து தண்ணீர் விநியோகித்து வருவதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.